வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆண்டிப்பட்டி அமமுக அலுவலகத்தில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 1,48,00,000 ரூபாய் பறிமுதல். அனுமதி மறுக்கப்பட்டதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் விளக்கம். இரண்டாம் கட்டமாக தமிழகம் உட்பட 13 மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு. தேர்தல் அமைதியாக நடத்த பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிப்பு. வேலூர் மக்களவைத் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். திமுக மீது களங்கம் கற்பிக்கவே தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவதாக பிரதமர் மீது மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி கனிமொழி இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. 2 மணி நேரம் சோதனையில் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என கனிமொழி பேட்டி. தொண்டர்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் வெற்றி அனைத்தும் நமக்கே உரித்தாகும். தேர்தல் முடிவு அறிவிக்கும் வரை கடமை ஆற்றிட வேண்டும் என ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டாக அறிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தேனியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் 1,48,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. தேனி மக்களவைத் தொகுதியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார், காங்கிரஸ் தரப்பில் EVKS இளங்கோவன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகின்றனர். 3 பேருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவதால் இந்த தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து ஆண்டிப்பட்டியில் பணப்பட்டுவாடாவை தடுக்க போலீசார் தீவிரம் காட்டினர். இந்த நிலையில் அமமுக அலுவலகத்தில் டிஎஸ்பி சீனிவாசன் தலைமையிலான பறக்கும் படையினர், போலீசார் மற்றும் அதிகாரிகள் சென்றனர். அலுவலகத்தில் சோதனை நடத்த போலீசாருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பதட்டம் நிலவியது. அப்போது தடையை மீறி அமமுகவினர் அலுவலக கட்டிடத்தின் மேல் பகுதியில் நுழைந்ததால் தற்காப்புக்காக வாகனத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். 9 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் 1,48,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அமமுகவை சேர்ந்த பழனி, சுமன்ராஜ், பிரகாஷ், மது ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அது நிறைய பணம் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேக்கேஜில் இருக்குது, எண்ணற்ற பேக்கேஜில் இருக்குது. அதனால கம்ப்ளீட்டாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஷியல்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு நோட்டும் சர்ச் பண்ணி அக்யூரேட் அமௌண்ட் தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும். விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ கேஷ் இருக்குது, அது சம்மந்தப்பட்டவங்க போலீஸோட கண்ட்ரோலில் இருக்காங்க. இப்போ கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நம்ம ஷார்ட்டாக நம்ம சொல்ல முடியும். யார் மேலே எந்த இதுவுமே கிடையாது, சுத்தமாக இல்லை. அது ஒரு தற்காப்புக்காகவும் அட் த சேம் டைம் அதிக அளவில் பணம் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப அதிகமான அளவில் பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்னிங்காக ஃபயர் பண்ணது. பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, பட் கொஞ்சம் இந்த நடவடிக்கை எடுக்காமல் போயிருந்தா, ஃபயர் பண்ணுற நடவடிக்கை எடுக்காமல் போயிருந்தால் கொஞ்சம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு. இரண்டாம் கட்டமாக தமிழகம் உட்பட 13 மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 11ஆம் தேதி 91 தொகுதிகளில் நிறைவடைந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக தமிழ்நாடு உட்பட 13 மாநிலங்களில் உள்ள 96 மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழகத்தில் வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 38 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கும் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, மக்கள் நீதி மய்யம், அமமுக, நாம் தமிழர் கட்சி என 5 முனை போட்டி நிலவுகிறது. இது மட்டுமில்லாமல் சுயேட்சை வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் தமிழகம், புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக நடைபெற்ற அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. இதனிடையே வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் பதற்றமான பகுதிகளில் துணை ராணுவப் படை மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
வேலூர் மக்களவை தொகுதிக்கு நடைபெற இருந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வேலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் கதிர் ஆனந்த் வீடு, அவரது ஆதரவாளர்களின் வீடுகளில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் பணப்பட்டுவாடா செய்ய இருந்த கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அறிக்கையை அனுப்பி வைத்தார். இதனை ஆய்வு செய்த தலைமை தேர்தல் ஆணையம் வேலூரில் தேர்தலை ரத்து செய்ய கோரி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியது. ஆணையத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வேலூரில் மக்களவை தேர்தலை ரத்து செய்ய ஒப்புதல் தெரிவித்தார். இந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திமுகவின் மீது களங்கம் ஏற்படுத்தவே தேர்தல் ஆணையத்தை பிரதமர் மோடி பயன்படுத்துகிறார் என குற்றம் சாட்டினார். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை வீட்டில் கோடி கோடியாக பணம் வைத்திருந்தும் அங்கு ஏன் வருமான வரி சோதனை நடத்தவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார். வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக மீது ஒரு களங்கம் சொல்வதற்காக மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறாருங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இப்போ கூட ஒரு 10 நிமிஷத்தினுடைய செய்தி, தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் நிற்கக்கூடிய கனிமொழி வீட்டில் அங்கே ரைடு நடந்துட்டு இருக்கேன்னு யார் கொடுத்த புகாரும் தெரியல. நான் இந்த உங்கள் ஊடகத்து மூலமாக பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தூத்துக்குடியில் வேட்பாளர், பிஜேபி வேட்பாளர், அவங்க வீட்டில் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறாங்க. ஏன் அங்கே போய் ரைடு பண்ண மாட்டேங்கிறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. வேலூர் மக்களவை தேர்தலை ரத்து செய்திருப்பது பிரதமர் மோடியின் திட்டமிட்ட சதி என்றும் ஜனநாயக படுகொலை எனவும் திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்தார். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நோட்டீஸை பெண்கள் கையில் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பணத்தை வாங்கி கையில் கொடுக்கிறார். இதே உங்கள் வலைதளம் அதில் போட்டு 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 காட்டுறாங்க. திருப்பி திருப்பி முதலமைச்சர் பணம் வாங்கி கொடுக்கறத அதை பற்றி கேட்கறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மனம் வராது. தேனியில் உங்களை போல ஊடகங்கள் தான் 2000 பணத்தை வாரி வாரி கொடுத்ததை படம் எடுத்து காட்டியிருக்காங்க. அது அவர்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் எங்கள் மீது எந்த விதமான நேரடி குற்றச்சாட்டை சாட்டாமல், எங்களை எந்த விளக்கத்துக்கும் கேட்காமல் அவர்களாகவே ஒரு முடிவெடுத்து செய்திருப்பது இது திட்டமிட்ட ஒரு சதி. அவ்வளவுதான். மோடி அரசு உத்தரவிட்டிருக்கிறது தவிர அந்த தேர்தலில் எல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடவில்லை என்று கருதுகிறேன். வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக புதிய நீதி கட்சியின் தலைவரும் வேலூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளருமான ஏ.சி. சண்முகம் தெரிவித்தார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் ரத்தானதற்கு திமுக தான் காரணம் என விமர்சித்தார். முன்னேற்ற கழக வேட்பாளர் கதிர் ஆனந்த் அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து மூட்டை முட்டையாக பணம் கையகப்படுத்தியதிலிருந்து வருமான வரித்துறை சோதனையில் கிடைத்த பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு 20 நாட்களாகவே இந்த பிரச்சனையை வலுவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த மன உளைச்சல், அதனால் அனைத்து வேட்பாளரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எளிதாக வெற்றி பெறக்கூடிய இந்த தேர்தல் மீண்டும் இடைத்தேர்தலாக மாறிவிடுமோ என்ற அச்ச உணர்விலே நேற்று நான் சென்ற வாரம் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையிலேயும் இந்த வேலூர் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் அலுவலர் என்ற முறையிலேயும் அவரிடம் என்னுடைய பெயரிலே நாங்கள் ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். ஜனநாயகத்திலே இந்திய பாராளுமன்றத்திலே வேலூர் எம்பி சென்றாக வேண்டும். யார் தவறு செய்திருக்கிறாரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். அவர் பணம் கிடைத்திருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, அவரை தகுதி நீக்கம் செய்யுங்கள். வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது திட்டமிட்ட ஜனநாயக படுகொலை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை முடக்க ஆரம்பத்தில் இருந்தே அதிமுக பாஜக கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுங்கட்சியினர் தொகுதிகளில் பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்த தேர்தல் ஆணையம் மறுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள கே. பாலகிருஷ்ணன் அதிமுக
அதிமுகவின் ஜனநாயக விரோத நடவடிக்கைக்கு தேர்தல் ஆணையமும் துணை போயுள்ளது திட்டமிட்ட ஜனநாயக படுகொலை என தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி 40 தொகுதிகளிலும் படுதோல்வி அடையும் என்ற அச்சத்திலேயே திமுக கூட்டணி கட்சிகள் மீது அவதூறு பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தேர்தல் ஆணையம் தனது முடிவை மறுபரிசீலனை செய்து திட்டமிட்டபடி வேலூர் தொகுதியில் தேர்தலை நடத்த முன்வர வேண்டும் என கே. பாலகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். தோல்வி பயத்தால் தூத்துக்குடியில் தேர்தலை நிறுத்த ஆளும் கட்சியினர் முடிவுக்கு வந்துள்ளதாக கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி குறிஞ்சி நகரில் கடந்த 1 மாத காலமாக வாடகை இல்லத்தில் தங்கியிருந்து பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் அவர் தங்கியுள்ள இல்லத்திலும் அலுவலகத்திலும் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் சோதனை நடைபெறுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் 2 மணி நேரமாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை நிறைவு பெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி எந்தவித அடிப்படையும் இல்லாமல் எதிர்க்கட்சி வேட்பாளர் என்பதற்காகவே வருமான வரி சோதனை நடைபெற்றது என்றார். திமுக மீது அவப்பெயர் ஏற்படுத்த ஆளும் கட்சியினர் முயற்சி என்றும் சோதனையில் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என அவர் கூறினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக இருக்கக்கூடிய என்னை அவர்கள் சோதனையிட வந்திருக்கிறார்கள். நான் எதிர்க்கட்சியின் வேட்பாளராக இருப்பதாலேயே என்னை சோதனையிட வந்திருக்கிறார்கள். 1 மணி நேரம் சோதனை நடத்திவிட்டு அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். எதுவும் கிடைக்கவில்லை. அவங்களுக்கு கிடைத்த கம்ப்ளைண்ட் படி அது உண்மை இல்லை, ஒன்றுமே இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு ஒப்புக்கொண்டு இங்கிருந்து அவங்க சென்றிருக்கிறார்கள். கட்சியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்த போது ஒன்று கேட்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், தமிழிசை அவர்களுடைய வீட்டில் கோடி கோடியாக பணம் இருக்கிறது, அங்கே போய் சோதனையிட தயாரா என்று தளபதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். மோடியுடைய கூட்டணி சேர்ந்து கொண்டு அவர்களுடைய கூட்டணியிலே வலு சேர்க்கக்கூடிய வகையிலே மற்ற எல்லா எதிர்க்கட்சிகளையும் பயமுடுத்தக்கூடிய அவர்களை பயன்படுத்தி இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் எலெக்ஷன் கமிஷனையும் பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் வெற்றி அனைத்தும் நமக்கே உரித்தாகும் என ஓ. பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி கூட்டாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தலில் வெற்றி சான்றிதழை பெற்று அதிமுக தலைமையகத்தில் கொண்டு வந்து காணிக்கையாக்கும் வரை தொண்டர்கள் அயராது உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கருணையே தவழ நடைமுறைப்படுத்தி வருகிறோம் என OPS, EPS தெரிவித்துள்ளனர். அதிமுக கூட்டணிக்கே வாக்களிக்க ஒட்டுமொத்த தமிழகம் உறுதி மேற்கொண்டிருப்பது அதே வேளையில் சூழ்ச்சி செய்து மக்களை திசை திருப்ப வெறி கொண்டு அலையும் எதிர்க்கட்சிகளை நாம் விழிப்போடு இருந்து தடுத்திட வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் கூட்டணி இயக்கங்களின் தொண்டர்களோடு ஒற்றுமை அரண் அமைத்து ஒட்டுமொத்த வெற்றியை கொய்வதற்கு 1.5 கோடி சிப்பாய் படையும் சத்திய பிரமாணம் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்குகளை எண்ணி முடிவு அறிவிக்கும் வரை அங்கேயே மிகுந்த விழிப்புணர்வோடு இருந்து கடமை ஆற்றிட வேண்டும் என OPS, EPS கூறியுள்ளனர். 40 தொகுதிகள் மற்றும் இடைத்தேர்தல் வெற்றிகள் அனைத்துமே நமக்கென ஆகும் என்பது சத்தியம் என்பதால் தொண்டர்கள் உச்சகட்ட விழிப்புணர்வை கொண்டு செயலாற்ற வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆம்பூர் குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேலூர் தொகுதியில் மக்களவைத் தேர்தல் ரத்து செய்யப்பட்டாலும் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர் குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றார். ரத்து செய்யப்பட்டுள்ள வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் மீண்டும் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். வருமான வரித்துறை மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அளித்த அறிக்கை அடிப்படையில் வேலூர் தொகுதி மக்களவை தேர்தல் ரத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதால் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்தும் தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் அளித்தார். வேலூர் சம்பந்தமா நம்ம அங்கே இருக்கிற DO ஆல்ரெடி ஒரு FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு முழு விவரம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கும் கொடுத்துருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் நம்மக்கிட்டே இந்த விவரம் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அடுத்த எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நம்ம இல்லை, இதுவரைக்கும் நம்மக்கிட்ட ஒன்றும் தகவல் பார்க்கல.
மதுரையிலே கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் போட்டிருக்காங்க. ஒரு போலிங் பூத்துக்கு ஏதோ தடை இல்லாமல் ஜனங்கள் எப்படி போக முடியும் அதுக்கு ஏற்பாடு பண்ண நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதுவும் பண்ண போகிறோம். ஸோ 2 hours நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம போலிங் ஸ்டாஃப், போலிங் மெட்டீரியல் திருப்பி எப்படி ஒரு வித்தவுட் எனி அப்ஸ்ட்ரக்ஷன் வரணும், அதுக்கு முழு பாதுகாப்பு எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பேசிட்டு அங்கே டிஓவில் ஏற்பாடு பண்ணுவோம். சபரிமலை குறித்து பேசிய பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் சபரிமலை மற்றும் ஐயப்பன் விவகாரத்தை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் பிரதமர் மோடி தேனியில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது சபரிமலை விவகாரம் தொடர்பாக பேசினார். இடதுசாரிகள் மற்றும் முஸ்லீம் லீக் சபரிமலை விவகாரத்தில் மிகவும் மோசமான விளையாட்டை விளையாடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சபரிமலை ஐயப்பன் பெயரை கூறினாலே கேரள அரசு பக்தர்களை கைது செய்கிறது எனவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். இதனையடுத்து தேர்தல் ஆணையம் தடை விதித்தும் பிரதமர் மோடி சபரிமலை விவகாரம் தொடர்பாக பேசியுள்ளதாகவும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய அவர் மீது நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடிதம் எழுதியுள்ளது. இதனால் சபரிமலை விவகாரம் மீண்டும் பூதாகரமாகியுள்ளது. கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. கடந்த வாரம் வெயிலின் தாக்கம் குமரி மாவட்டத்தில் அதிகமாக இருந்து வந்தது. இதனால் குழந்தைகள், முதியவர்கள் என பல தரப்பினரும் மிகவும் அவதிப்பட்டு வந்த நிலையில் குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரியில் இன்னைக்கு பூத்தப்பட்டி, இறச்சக்குளம், புத்தேரி இந்த சைட்லாம் நல்லா மழை பெய்யுது. ஆனால் கடந்த ஒரு 3 மாதமாக கடுமையான வெயில், வெளியே நடமாட முடியல, பைக்கில் போக முடியல, குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, இன்னைக்கு இந்த கோடை காலத்தில் நல்லா மழை பெஞ்சு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. தொடர் விடுமுறையால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தன. தமிழகத்தில் மகாவீர் ஜெயந்தி விழா, தேர்தல், புனித வெள்ளி ஆகியவை தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை என 5 நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் வசிக்கும் வெளி மாவட்ட மக்களின் வசதிக்காக நேற்றிரவு முதல் சென்னை கோயம்பேட்டிலிருந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் 2 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் இன்றும் 1500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மீண்டும் சென்னை திரும்ப வசதியாக வரும் 21ஆம் தேதி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் சென்னைக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தொடர் விடுமுறையால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்லும் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். இரவு நேரத்தில் தொடர்ந்து கூட்டம் அதிகரித்ததால் பேருந்து கிடைக்காமல் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மேலும் சில பயணிகள் நடைமேடையில் படுத்து உறங்கினர். குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்பட்டதால் சொந்த ஊர் செல்ல முடியவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர். பண்ருட்டி போகணும். நானும் எலெக்ஷனுக்காக ஓட்டு போடுறதுக்காக போகிறேன். என்னுடைய குடி உரிமையை கட்படுத்துறதுக்காக நான் போகிறேன். நான் 7:30 மணிக்கு வந்தேன். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு தெரில. மணி 11 ஆகுது. இதுவரையும் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். பஸ்ஸே இல்லை. வழக்கத்தை விட கூட்டமாக அதிகறதுனால ஸ்பார் பஸ் விட வேண்டியதானே. சிறப்பு பேர் இருக்குது. இங்கே இல்லையே, அவ்வளோ கூட்டத்துக்கு தான் அந்த மாதிரி இல்லையே. எல்லாம் அவதிப்பட்டு தானே இருக்காங்க. பஸ்ஸுக்காக ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கில் இருக்கிறோம். நாங்கள் பஸ்ஸே வரல. எங்களுக்கு 1 hour டைம் இல்லாத உட்காந்து கிடக்கிறோம். நாங்கள் கூட்டம் அதிகமான கூட்டமாக ஆயிடுச்சு. இப்போ ஓட்டு எலெக்ஷனுக்காக நாங்கள் ரொம்ப நேரமாக வந்து ஜனம் போகிறதுனால ஜனம் எங்களுக்கு சீர்காழி போகிறதுக்கு பஸ் இல்லாத நாங்கள் 1 hour உட்காந்துக்கிறோம். நாங்கள் எலெக்ஷன் நேரத்தில் எங்களுக்கு பஸ்ஸே விட மாட்டுறாங்க இப்போன்னு சொல்லிட்டு. மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, பஸ் இல்லாத உட்காந்துக்கிறோம். நாங்கள் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் விதத்தில் போலீசார் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடியில் ஏடிஎஸ்பி சுருளிராஜன் தலைமையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கட்டபொம்மன் சிலை அருகே துவங்கி வள்ளுவர் சிலை வழியாக பேருந்து நிலையத்தில் அணிவகுப்பு நிறைவடைந்தது. இதில்
900க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வாக்காளர்கள் அச்சமில்லாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் முக்கிய வீதிகள் வழியாக அணிவகுப்பு நடத்தினர். சீர்காழியில் டிஎஸ்பி வந்தனா தலைமையில் விழிப்புணர்வு கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் துணை ராணுவ படையினரும் கலந்து கொண்டனர். பேருந்து நிலையத்தில் தொடங்கி பேரணி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. பொள்ளாச்சியில் சுதந்திரமாகவும் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் டிஎஸ்பி சிவக்குமார் தலைமையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. சேலத்தில் 100% வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திரளான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சேலம் மாவட்ட தேர்தல் அலுவலகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. அந்த வகையில் நாளை நடைபெறவுள்ள தேர்தலில் 100% வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ரோகிணி பங்கேற்று தொடங்கி வைத்தார். பேரணி செல்லும் வழியில் உள்ள வாக்காளர்களை சந்தித்து கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய மாரத்தான் நிகழ்ச்சி சேலம் மாநகரின் பிரதான சாலை வழியாக சென்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக எஸ்டிபிஐ வேட்பாளர் தெஹ்லான் பாகவி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் தெஹ்லான் பாகவி புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சேப்பாக்கம் துறைமுகம் பகுதிகளில் திமுகவும் மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா ஆதரவாளர்கள் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெற வேண்டும் என்பதே தங்கள் நோக்கம் என்றும் கட்சி பாகுபாடின்றி யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெஹ்லான் பாகவி கேட்டுக் கொண்டார். அண்ணா நகர்ல அதிமுகவினுடைய அந்த அண்ணா நகர் தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கிற கோகுல இந்திரா அவர்கள் தலைமையிலான அந்த அணிதான் பணப்பட்டுவாடாவில் அந்த பகுதியில் மிக தீவிரமாக களமிறங்கி பணியாற்றி வருகிறது. தேர்தல் ஆணையத்திடம் முறையாக நாங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பே நாங்கள் ஃபேக்ஸ் மூலமாக புகாரை அளித்திருக்கிறோம். தேர்தல் அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது சரியான ஒரு பதில் இல்லாத சூழலில் சிஇஓவை சந்தித்து அவரிடம் புகார் அளிக்கலாம் என்பதற்காக இங்கே அங்கே முறையான அலுவலர்கள் யாரும் செக்ரட்டரியேட்டில் இல்லை. இந்த நிலையில் அங்கிருந்த ஒரு பணியாளரிடம் இது சம்பந்தமாக அந்த மனுவை அளித்திருக்கிறோம். மத்திய சென்னை விழுப்புரம் அருகே உள்ள பழமை வாய்ந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். 3ஆம் பாலினத்தவராக கருதப்படும் திருநங்கைகள் நாடு முழுவதிலுமிருந்து இங்கு ஒரு வார காலம் தங்கியிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சந்தோஷமாக இருப்பர். விழாவின் முக்கிய நிகழ்வான சுவாமி கண் திறத்தல் நிகழ்ச்சியும் திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சியும் நேற்று நடைபெற்றது. திருமண கோலத்தில் மணப்பெண்கள் போல் அலங்கரித்துக் கொண்டு கோவில் பூசாரியின் கைகளால் தாலி கட்டிக் கொண்டனர். பின்னர் அவர்கள் ஒன்று கூடி தங்களது இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டு கும்மியடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இன்று காலை அரவான் திருத்தேர் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. வணக்கம், என் பேர் திருநங்கை பவ்யா. நான் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கும் எஸ்ஐக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கூத்தாண்டவர் திருவிழா எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு எல்லா திருநங்கைகளுக்கும் மேபி வந்துருவாங்க. ஸோ எல்லாரும் ஒருத்தவங்க மீட் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும். அப்புறம் மிஸ்குவாகம் நடக்கும். எங்களுடைய டேலண்ட்டுங்களெல்லாம் அதில் வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். எங்களுக்காக நடக்கப்படுற ஒரு திருவிழா இது உண்மையாலுமே ஒரு பெருமை வாய்ந்த திருவிழா தான். எங்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு திருவிழா இருக்கும். இனி வரும் அரசாவது திருநங்கைகளுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும் என்பதே திருநங்கைகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம். வணக்கம், என்னோட நேம் ரசிகா. நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். இது வந்து நான் 17 வருஷம் முடிஞ்சு 18வது வருஷம் வரேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இந்த வருஷம் தங்கத்தாலி 2 தங்கத்தாலி கட்டியிருக்கேன். ஸோ ஹாப்பி. இந்த விழா வந்து என்ன முக்கியமான விஷயம்